டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார், இப்போ இந்த தொகுதி நிதி ஒதுக்கீடு, ஒவ்வொரு எம்பி தொகுதிக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த தரவுகளை பார்க்கும் போதே நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. இந்த தொகுதிக்கு இவ்வளோ செலவு பண்ணுங்கன்னு கையில் கொடுக்குறாங்க. அதை செலவு பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பொதுமக்கள் இப்போ கேள்வி கேட்குற நிலைமைக்கு வந்திருக்கே. இந்த விவரமெல்லாம் ஒரு சாமானியனால புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, கட்டாயமாக ஒன்று புரிஞ்சுக்க முடியும். ஒரு எம்பி நினைச்சானா அதை முழுமையாக செலவு செய்து அந்த தொகுதி மக்களுக்கு எப்படி பலன் பெற முடியுங்கிறதுக்காக அவங்க வழிபட முடியும். ஆனால் இதில் ப்ரொசீஜர் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு எம்பிக்கு ஒரு வருடத்தில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு இருக்குது. அவர் அந்த தொகுதிக்கு எப்படி செலவு பண்ணணும்னா 2.5 கோடியாக செலவு பண்ண வேண்டும். எப்படி செலவு பண்ண வேண்டும்? அவர் மாவட்ட செயலாளருக்கு எழுதி சொல்ல வேண்டும். ஏன்னா இதை தமிழ்நாட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சி பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, செயல்படுத்திக்கிறாங்க. ஸோ ஒரு எம்பி என் தொகுதியில் இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு கட்டணும், இந்த இடத்துல ஒரு பேருந்து நிலையத்துக்கு ஒரு ஷெட்டு போடணும், இல்லை இந்த இடத்துல குழந்தைகள் விளையாடுவதற்காக ஒரு பூங்கா அமைக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு அந்த காஸ்ட் என்னன்னு பார்த்து மாவட்ட செயலாளர் தலைமையில் இருக்கிற ஒரு கமிட்டி தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட் செய்த பிறகு எப்படி கேட்டிங்கன்னா, இவங்க ப்ராஜெக்ட் அனுப்பிச்ச உடனே பணம் வரும். அந்த பணம் பாருங்கள், உடனே 5 கோடி சேராது, இல்லை உடனே 2.5 கோடி சேராது. இவங்க வேலை கம்ப்ளீட்டாக காமிக்கும் பொழுது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அனுப்பித்த பிறகு அந்த தொகை சேர்ந்து விடும் இந்த அரசுக்கு, அதாவது மாநில அரசுக்கு சேர்ந்து விடும். இதில் இது எம்பியை பொறுத்து இருக்குது பாருங்கள். இதில் என்னென்னா, எம்பி சாங்ஷன் பண்ணலாம். அதாவது தனிப்பட்ட முறையில் அந்த தொகுதிக்கு மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி தனியாக திட்டங்கள் இருக்கும், அது பட்டாலும் நடந்துட்டு இருக்கும். அதில் ஒன்றும் பாதிப்பே கிடையாது, அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு அந்த தொகுதியில் அவசரமாக ஏதாவது ஒரு பணி ஏற்ற வேண்டும் என்றால், ஒரு குடியிருப்பு கட்டடம் இல்லை ஒரு ஷெல்டர் கட்டடம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கடலோர பகுதிகளில் சைக்ளோன் ஷெல்டர் இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு தாலுக்காவில் சைக்ளோன் ஷெல்டர் சரியாக இல்லை அது டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்கு உடனடியாக செலவு செய்யணும், அது உடனடியாக ரிப்பேர் செய்யணும்னா அதுக்கு இவங்க சாங்ஷன் பண்ண முடியும். இதில் ஒரு எம்பியும் பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட்டு போட்டு சொல்லுவாங்க, நாங்கள் இதுக்கெல்லாம் செலவழித்தோம், இது செலவழித்தோம். பட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, முக்கால்வாசி மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இதில் அவங்க சாங்ஷன் பண்ணிடுறாங்க. ஆனால் அவ்வளோ வெளிப்படையாக ஒரு பட்டியல் போட்டு மக்களிடம் சொல்லுவதில்லை. இந்த 5 ஆண்டு காலத்தில் நான் எவ்வளோ செலவழித்திருக்கேன். இந்த ஆண்டு காலம் பாருங்கள், 19லேருந்து இதில் கணக்கெடுத்து பார்த்தோம்னா 2 வருடம் இந்த கோவிட் காரணத்தினால் இந்த பணத்தொகையை நிற்கப்பட்டது. அதாவது 2020, 2021, 2020, 21, 21, 22 நிப்பாட்டப்பட்டது. பிறகு 22 நவம்பரில் மீண்டும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பிறகு இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கே இங்க பெரிய எதிர்ப்பு வந்தது. தொகுதி நிதியை எப்படி நிறுத்தி வைத்தது மத்திய அரசு அப்படின்னு இங்க தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பே நடந்தது. இல்லை, கட்டாயம். ஏன்னா அதாவது ஒரு எதிர்ப்பு இருந்தது. ஸ்டாலின், நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கூட ஒரு கடிதம் எழுதினார் பிரதமருக்கு, இதை நிறுத்தக்கூடாது என்று. பட் அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா, மத்திய அரசு கோவிட் ஒரு வார் ஃபுட்டிங்கில் அதை டீல் பண்ணுறதுனால இந்த செலவு தொகையை நாங்கள் நிற்க வைத்தனால் ஒரு 6,000-7,000 கோடி நம்ம கோவிடுக்காக தேவையுள்ள வேக்சினுக்கோ இல்லை இதுக்கோ தேவைன்னு சொல்லி அது நிப்பாட்டு. அது பிறகு மீண்டும் கூட ஆரம்பித்து விட்டது. 2.5 கோடி, பிறகு 2.5 கோடி, பிறகு 5 கோடி வராயிடுச்சு. அதே நேரத்தில் நீங்கள் கூறுவது போல சிறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிதியை தவிர்த்து தங்கள் என்ன சொல்வது, தங்கள் பாக்கெட்லேருந்து செலவழிக்கிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். சரி, நம்ம தொகுதி எது வேணுமோ நம்ம செலவழிப்போம், நமக்கு ஏதாவது நம்மக்கிட்ட வசதி இருந்தால் நம்ம கொடுப்போம், மக்களுக்கு உடனடியாக செய்வோம், இதுவும் நம்ம பார்க்குறோம். இல்லை, இதுவே ஒரு பரந்த மனப்பான்மை தானே சார்? என்னதான் வசதி இருந்தாலும் பாக்கெட்லேருந்து செலவு பண்ணுறது அப்படிங்கிறது யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது தொகுதி நிதியையும் நான் செலவு பண்ணுறேன், அதை தாண்டி என்னுடைய சொந்த நிதியிலேருந்தும் என் மக்களுக்கு, என்னை தேர்ந்தெடுத்த அந்த தொகுதி மக்களுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு விஷயமா தானே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கட்டாயம். ஏன்னா இதில் பாருங்கள், சந்தேகமே கிடையாது. ஏன்னா மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் சில பேர் அந்த தன்னோட எம்பி லேண்ட் ஸ்கீமில் என்ன இருக்குதோ அதை முழுமையாக செலவழிக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அது செலவு பண்ணுறாங்க. இந்த செலவு எப்போ வரும் பாருங்கள், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்த பிறகு அது உடனடியாக மாநில அரசு அதை செயல்படுத்தி மாவட்ட செயலாளர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வச்சுக்கோங்க, இவ்வளோ தொகை செலவாயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுன்னா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு இவர் ரெக்கமெண்ட் பண்ண முடியும்.
அதை இவரே ஃபாலோ பண்ணார்னா இன்னும் வேகமா நடக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்லாம நடக்கும். பட் அதே நேரத்தில் தன் தொகுதியில் பல விஷயம் வேண்டியிருக்கும். அத வந்து அவர் தன்னோட அவரோட கட்சி ஆளுங்கட்சியா இருந்தது வச்சுக்கங்க தமிழ்நாட்டுல. அவர் அந்த ம மாநில அரசுக்கு சொல்லலாம். "இங்க பாருங்க, என்னோட இதுலேருந்து இது பண்ணிட்டீங்க. மத்த இடத்துல அந்த இடத்துல ரோடு போடுங்க. இல்ல அதுக்கு கனெக்டிங் இன்னொரு பிரிட்ஜ் கட்டுங்க. இல்ல இந்த இடத்துல பேருந்து வரத்துக்கான வழி செய்யுங்க. இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் போடுங்க. அதுக்கு நான் ஷெட் கட்டி தரேன். நான் இதுலேருந்து தரேன். நீங்களும் கொஞ்சம் செலவு பண்ணுங்க." இந்த மாரிலாம் செஞ்சு பண்றவங்க இருக்காங்க. அத தவிர்த்து பாருங்க, சில உறுப்பினர்கள் நீங்கள் இப்ப கூறினது போல சில பேர் என்ன பண்றாங்க, சரி அது வரது வரட்டும். நம்பளால முடிஞ்சது செய்வோம். நமக்கு ஏதோ அவங்க சொல்வது என்னன்னா பாருங்க, அதுல கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு தனி கமிட்மெண்ட் வருது. கடவுள் நமக்கு நிறைய குடுத்துருக்காங்க. நம்ம ஏன் செலவு பண்ணக்கூடாது இவங்களுக்கு? ஏன் செய்யக்கூடாது? ஏழை மக்கள் பாவம். நம்ம சரி அதுலேருந்து போட்டோம், இதுலேருந்து நம்ம கையிலேருந்து குடுப்போம். அப்படின்னு அந்த மனசு இருக்கு பாருங்க, அது வேற விஷயம். ஏன்னா, நமக்கு அதாவது என்னங்க பாருங்க, தேர்தல் வர நேரத்தில தான் போய் வாக்காளர்கள சந்திச்சு பேசிட்டு வந்துர்றாங்க. பல கம்ப்ளைண்ட் என்னன்னா, சில எம்பிஸ் எல்லாம் வரதே கிடையாது தொகுதிக்கு. சேதம் ஏற்பட்டு பாதிப்புப்பட்டப்ப கூட போறதில்லன்னுலாம் நமக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்ப பாருங்க நம்ப சென்னையில மழை பெய்த போதும் சரி, தென் மாவட்டங்களில் அ அதிகமா மழை பெய்து வெள்ள இதுல இதே பிரச்சனை தான் வந்தது. எம்பி வரல, எம்எல்ஏ வரல இப்படிலாம் கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆனா சில எம்பிஸ் இருக்காங்க, யாரு வந்து பாருங்க, எப்போதுமே தொகுதியோட தொடர்புல இருக்காங்க. அந்த தொடர்புல இருக்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது. மக்களுக்கு என்ன கஷ்டம், எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது. கான்ஸ்டன்ட் ஃபீட்பேக் வாங்கிக்கிறாங்க. ஓஹோ! இதுவா? இதுக்கு என்ன எப்படி பண்ண முடியும்? நம்ப ம மாநில அரசு மூலமா செய்யலாமா? இல்ல மாவட்ட செயலாளரோட பேசி அங்க என்ன பிரச்சனை இருக்குது? அதை எப்படி நம்ம சாங்ஷன் செய்யலாம்? நம்ம யாருக்கு கடிதம் எழுதுறது? சரி அதுக்கும் மீறி சரி இதுல கிராண்ட் ஆகாது, இதுல கிராண்ட் ஆகுதுன்னு இந்த மாரி சொன்னாங்க வச்சுக்க, தானே குடுத்துடுறது. சரி எவ்வளோ ஆகும்? 2,00,000 3,00,000 4,00,000 5,00,000 இந்த மாரி 10,00,000 அவங்களே போடுறாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும், அந்த தொகுதியை சார்ந்த மக்களுக்கும் இவருக்கிடையே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒரு டயலாக் இருக்குது, ஒரு ஃபீட்பேக் இருக்குது. அத வச்சுட்டு தான் அவங்க பண்ணலாம்னு நெனைக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன இதுல என்ன பார்க்க வேண்டியது என்னன்னா, பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பாருங்க, இந்த மாரி எம்பிஸ் இருக்காங்க பாருங்க. அவங்க தாங்க திருப்பி திருப்பி ஜெயிக்கிறதுக்காக யோசிக்கிறது இல்ல. அவங்க நெனைக்கிறாங்க, நம்ம உறுப்பினரா வந்துட்டோம், பாராளுமன்ற உறுப்பினரா வந்துருக்கோம். சில சமயம் அந்த மாரி உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலும் தன் தொகுதியின் பிரச்சனையை எடுத்து சொல்லுகிறார்கள். இப்ப பாருங்க, எல்லா நேரமும் ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களா இருக்கலாம், இல்ல ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களா இருக்கலாம். பாராளுமன்றத்தில் பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் பலமுறை பாராளுமன்றத்தை கடந்த ஒரு 30, 40 வருஷமா பார்த்துட்டு வரதுனால சொல்றேன். கேரளாலேருந்து வர மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமென்ட் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இந்த மாரி வேலையில பாருங்க ரொம்ப இதுவா இருப்பாங்க. தன் தொகுதிய பத்தியே பேசுவாங்க. போய் சபாநாயகரிடம் சொல்லி, "இல்ல என் தொகுதியில இருக்க பிரச்சனைய நான் எடுத்து சொல்லணும். இத மத்திய அரசு செய்யணும்." பல பேர் இருக்காங்க. அந்த மாரியே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாரி தமிழ்நாடுலேருந்து எவ்வளோ மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் இருக்காங்க, தன் தொகுதியோட கான்டாக்ட்ல வச்சிருக்காங்க. பாருங்க பார்ட்டி அரசியல்ங்கிறது நடந்துட்டே இருக்கும். நீங்க பாராளுமன்றத்தில பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா உங்க தொகுதிக்கு வேணுங்கிற விஷயத்த நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட கடமை என்ன? இல்ல இப்ப பாருங்க ஏன் இத தயங்குறாங்க? இப்ப தமிழ்நாடே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து தொகுதி நிதிய வந்து செலவு பண்றதுக்கு தயங்குறாங்க. அப்படியே பணம் அப்படியே இருக்கு அப்படின்னா, ஏன் இதுல என்ன தயக்கம் இருக்கு? கையில பணத்த குடுத்து உன் தொகுதிக்கு செலவு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, எங்க சிக்கல் வருது? அதுல என்ன காரணம் நான் கலை சொல்ல விரும்புறேன். அதாவது எவ்வளவு என்னால ஓப்பனா சொல்ல முடியாது இல்ல. என்னன்னா இந்த மேட்டர்ல பாருங்க, இது கையில 5,00,00,000 இருக்கும்போது சில உறுப்பினர்களுக்கு என்ன தோணுதுன்னா, சரி இதுல முழுக்க செலவழிச்சுட்டா நம்ம ஆளுங்கலாம் என்ன எப்படி பண்ணுவது? நம்ம ஆளுக்கு பெனிஃபிட் வேணும். அது எப்படி நம்ம செய்து பண்ணுவது? ஏன்னா நீங்க பாருங்க பணம் நான் சொன்னது போல உடனே 5,00,00,000 கையில வராது. அண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் கையிலயும் அந்த பணம் வராது. பாராளுமன்ற உறுப்பினர் கையில பணம் குடுக்க மாட்டாங்க. மத்திய அரசு இந்த பணத்த எப்படி அனுப்புவாங்கன்னா, நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலாளர் அதில என்ன ஸ்கீம இவங்க கேட்கறாங்களோ, அது ஸ்கீம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு டெண்டர் யாருக்கு குடுக்கணும், யாருக்கு குடுக்க வேண்டாம், அதெல்லாம் மாவட்ட செயலாளர் லெவல்ல டீல் ஆகும். இதிலேயே பல குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் வரும். நான் என்ன சொல்ல வரேன் கலை, பல உறுப்பினர்கள் பாருங்க, அவங்க டெல்லியில பாராளுமன்றம் செஷன் நடந்து கொண்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வெள்ளி திரும்பி போயிடுவாங்க. திரும்பி போயிட்டு சனி, ஞாயிறு அவங்க தங்களோட தொகுதியில இது பண்ணுவாங்க. பயணம் செய்வாங்க. மக்களிடம் பேசுவாங்க. என்ன இருக்கு? எது எடுத்திருக்கு? திங்கள் பாராளுமன்றத்தில வந்த பிறகு சென்ட்ரல் லெவல்ல ஏதாவது இத பத்தி பேசணுமானா அவங்க பேசுவாங்க. ஆனா, இங்க என்ன பார்த்துருக்கோம்னா, இங்க இப்போ நான் பாராளுமன்றத்தில இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன்.
இப்போ டிஆர் பாலு திமுக தலைவர், பார்லிமெண்டரி லீடர். பல நேரத்தில் எம்பிஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி அவரோட அனுமதி வாங்காமல் பேச முடியாது, இதை எடுத்து சொல்ல முடியாது. இல்லை மத்திய அரசுக்கு ஒரு கடிதாசம் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் டிஆர் பாலு சொல்லுவார், எங்களுக்கு சொல்லாமல் எனக்கு சொல்லாமல் ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்களே ஒன்றும் இதை ரைஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ரைவேட்டாக நிறையா நான் கிசு கிசு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல். நீங்கள் எதை எழுப்பினாலும் எனக்கு சொல்லிட்டு எழுப்புங்க. ஆனால் பாருங்கள், சில எம்பிஸ் ரொம்ப ஆக்டிவ். அவங்க இல்லை நம்ம தொகுதி செய்ய வேண்டிய நம்ம செய்யணும். இது பாருங்க, இண்டிவிஜுவல் எம்பிஸோட இன்வால்மெண்ட்டு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ உற்சாகம் இருக்கிறது நம்ம தொகுதிக்காக வேலை செய்யணும்னு. இந்த மாதிரி 5 ஆண்டு காலமும் நீங்கள் வேலை செஞ்சாதான் உங்களுக்கு தேர்தல் வர நேரத்தில் மக்கள் உங்களை மதிப்பார்கள். மக்கள் புரிந்துப்பார்கள், இவர் நமக்காக பண்ணாரு, இவர் தொடர்ந்து நமக்காக கவனிச்சுட்டு வந்தாரு, நடுவில் கேட்டுட்டு போனாரு, ஒரு மழையோ வெள்ளமோ ஏதோ சேதமோ உடனே வந்தாரு, புயலோ உடனே வந்து கேட்டு போனாரு. இந்த மாதிரி சொல்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். சரி, ஆனால் இவர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. வணக்கம். வணக்கம்.